ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் வந்துட்டு நம்ம சிக்கல் சிவபதியும் ஊசி பட்டாசும் இதுதான் சான்ஸ்னு சொல்லிட்டு பயங்கரமாக கழுவி ஊற்றுறாங்க. யாருன்னு பார்க்குறீங்களா? வழக்கம் போல தான் நம்ம சக்தியை தான். ஏன்னா நாக்கில் நரம்பு இல்லாமல் பேசுறது யார்? சக்தியை மட்டும் தானே உங்களால் பேச முடியும். பேசிக்கிட்டே இருக்க கேப்பில் யாரும் இருக்க வேணாம், போங்க இங்கேருந்து, என் மகனை நானே பார்த்துக்கிறேன்னு ஒரு சிலுப்பை ஊசி பட்டாசு நீ ஓவராக ஆடாத அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்தா நம்ம வேலன் யார் முன்னாடியே நம்ம சக்தியை விட்டு கொடுக்க மாட்டார். அந்த ஒரு விதத்தில் தேவலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கையை பிடிச்சி நீ தான் இங்கே இருக்கணும்னு சொல்லிட்டாரு. வேற லெவல்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவங்க மொத்த பேரையும் கிளப்பி விட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, கண்ணா எந்திரி போதும் நடிச்சது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரே நைட்டில் பாம்பு கடிச்சிட்டான், மறுபடியும் ஏஞ்சிட்டாங்களாம், இவங்க உட்காந்துட்டாங்களாம், அன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்களா? டே அம்மா சாமி முடியலப்பா சாமி, இவங்க கதையில் பண்ணுற அலும்பு நம்மளால் தாங்க முடியல சாமி அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. டைரக்டர் சார் நீங்கள் ரொம்ப கொடுமைப்படுத்துறீங்க. சரி, இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமும் தான் சேர்ந்து சக்தியும் வேலைன்னு வாழுவாங்கன்னு பார்த்தா மறுபடியும் முறுக்குறாரு. எப்பா சாமி, இவன் ஏஞ்சே வராமல் படுத்தே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம சக்தி அதையும் தாங்கிக்கிறாங்க. எப்படி சக்தி இப்படி முடிஞ்சு? இவ்வளோ நாள் சக்தி ஒரு போய்ட்டு முறுக்குனாங்க. இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணோம், இப்போ வேலனுக்கு அட்வைஸ் பண்ணும் போல் அவங்க வந்துட்டு மறுபடியும் கோவத்தை காமிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நானே பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து சக்தியை பக்கத்தில் நிற்க வைக்க வேண்டியது. ஏன் அந்த வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீ இவ்வளோ நாள் நீ என்னை வெறுத்தாலும் நான் உனக்காக காத்திருப்பேன். இது என்ன காவிய காதலை காத்திருக்கேன், ஏன் இப்படி படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி விடுங்க, இவங்க கொடுமைப்படுத்துறதுக்கு ஒரு அளவு இல்லாமல் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம மீனால் போய் சாமிக்கிட்ட வேண்டிக்கிறோம். சக்தியையும் வேலண்ணனையும் எப்படியாவது சேர்த்து வைன்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட இவங்க வேண்டிக்கிறாங்களாம். கொஞ்ச நேரம் ஊசி பட்டாசுக்கிட்ட விட்டு பாருங்க, ஒரிஜினல் முகம் வெளியே வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது.